Hello guys. Hey, late வந்திருக்கீங்க. Guys, first of all ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு சாரி. வீடியோஸ் போடாததுக்கு சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம முடிச்சிட்டோம். போய் சொல்லாதீங்க. சரி ஓகே, இன்றைக்கி அந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கேப். வெல்கம் டு கைஸ். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம், SMPS வெடிச்சு போச்சுன்னு. அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா கைஸ்? எப்பயும் போல் பிரிண்டர் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா டம்முன்னு ஒரு சத்தம். என்னன்னு போய் பார்த்தா கெப்பாசிட்டர் வெடித்து கெமிக்கல் வெளியே தெரிச்சு புகையாக வந்துட்டுருக்குது. நான் டக்குன்னு போய் ஆஃப் பண்ணிவிட்டு போய் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தேன் என்ன தான் பிரச்சனைன்னு. பார்த்தா 230 வோல்ட் வர வேண்டிய வீட்டுக்கு 420 வோல்ட் கொடுத்துட்ருக்கானுங்க கைஸ். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் கேட்கலாம் வாரண்டி கிளைம் பண்ணியிருக்கலாமேன்னு. நானும் வாரண்டிக்காக கிளைம் பண்ண கால் பண்ணேன் கைஸ். ஆனால் SMPS வெடித்ததுக்கெல்லாம் நாங்கள் கிளைம் கவரேஜ் தரமாட்டோம் அப்படின்ட்டானுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் காசு சேர்த்து புதுசாக ஒரு வழியாக SMPS வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நாள் நம்ம பூட்டி வச்சுருந்த நம்மளோட பிரிண்டருக்கு உயிர் தர போகிறோம். ஓகே கைஸ், டக்குன்னு அசம்பிளி பண்ணிடலாம். யோ எடிட்டர், மன்னா என்ன சுத்து விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. A few moments later. யோ, என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கா மனசுல? விவரம் இல்லாத பையங்க. கிருட்டு மண்ட பத்திரம். மறுபடியும் பூஸ் பண்ணி கிருட்டு. One eternity later. This is not okay. This needs to stop now. ஓ, அப்படியா விஷயம்? கைஸ், ஒரு வழியாக அசம்பிளி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லை வெடிக்குதான்னு பார்ப்போம். எது வெடிக்குமா? நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. கையில ஆகாசம் கொண்டு வந்த ஓனேசம். இல்லை கேளுங்க, இம்மைய ஆட்ட ஆரம்பம். இப்போ ஒன்று இம்ம வீடியோ போட்டு தள்ளுவோம் பாரு. இம்மை புடிங்கிருப்ப போட. தப்பே இல்லை.